ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஒய்ஆர் கேமிங் தமிழன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர் தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு உள்ளே போய்ட்டு வந்தாச்சு கைஸ். ஓகே வாங்க, இப்போ நம்ம பீக்கிலேயே இறங்கிடுவோம். இறங்கியாச்சு இப்போ பீக்கில். வாங்க, இப்போ இங்கே ஒருத்தன் ஓடுறான். டேய் நின்றா, டேய் டவுசர் பையா நின்றா, டேய் ப்ளூ டவுசர் ஓடுறாங்க. அந்த ப்ளூ டவுசரு நம்மளை விட்டு இதோ வந்துட்டேன்டா. டேய் நீ யாரா நீ? டேய் நின்றா, டேய் தம்பி, டேய் ஓடிச்சு மாதிரி தம்பி நிறுப்பா. அடி வாங்கின்னு போப்பா. எங்கப்பா போகிற? போப்பா வீட்டுக்கு இருப்பா. என்னப்பா அவசரம் உனக்கு? அடி வாங்கின்னு போக வேண்டியது தானே, என்ன அவசரம் உனக்கு? வாங்க நம்ம உள்ளே போவோம். டேய் எங்கே ஆகட்டாங்க? டேய் இருறா. ஆடா போய் நம்மளுக்கு ஏச்சு போய் படிச்சிடறாங்க. நல்ல காலம் நம்மளுக்கு ஏச்சு முடிச்சு விட்ருப்பான் இன்னைக்கு நம்மளை. சரியோ, இதில் வேறு பேரஃப்ளைட்டில் வேறு புல்லட் இல்லை. நம்ம எங்கே போகுதுன்னு தெரியல நம்மளுக்கு. அடாப்பா இருறா. அதடா அதெல்லாம் விடுங்க, அவனுங்களே அடிச்சுக்கிறானுங்க. நம்ம எதுக்கு வாண்டடாக போய் மாட்டிக்கணும், அவனுங்களே அடிச்சுக்கிறானுங்க. இருங்க இங்கே எதாவது பட்டு கண்ணு. டே இருடா தம்பி, டே இருடா. டே அடா அக்கா இருக்கா? நீங்கள் வேறு இருடா. ஓய்யா நானே அவனாரப்பா. அது இருக்கா ஆனால் இருக்கணும். யாரா இது படிக்கிற? போடி. ஆடா பாய், ஒரு செகண்ட் ஊக்காக்க போட்டு வந்து எங்கேருந்து வந்தாலே தெரியாது. ஹெச்பி குறைச்சி விட்டியாடு. ஆடா பாய், ஐயோ என்ன காய்ச்சிது? ஹெச்பி மொத்தமாக போயிடுச்சு நம்மளுக்கு. இந்த பயப்புள்ள நம்ம ரொம்ப ஹெச்பி குறைச்சி விட்டான். நம்ம வேறு ஏறி போகலான்னு பார்க்குறோம். இப்போ ரெஸ்ட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஆனாலும் நம்மக்கிட்ட லாங் ரேஞ்சு தான் இருக்குது, அவங்கக்கிட்ட ஷார்ட் ரேஞ்சு இருக்குது. என்ன இருக்குது வேறு நான் சரியாக பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு P90 இல்லை தாம்சன் தான் வச்சுட்டு வந்துருப்பான் அவனும். தாம்சனில் வேறு நம்மக்கிட்ட புல்லட் இல்லை. இதுமாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணோன்னா பார்க்கக்கூடாது. ஏறி போய் கடைன்னு ஏறி போய் படன்னு தூக்கி விட்டுருணும். அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு. அவனும் தம்பி வீட்டுக்கு போப்பா. பையன் டே எதுவுமே இல்லை, வெறும் M16 வச்சுன்னு 2 சிப்பை போட்டு அச்சு முடிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம தாம்சனில் புல்லட் இல்லை. முக்கியமான காரணமே இப்போ அதுதான். நம்ம ஓரத்துலேயே வேறு எனிமி நிற்கிறான்னா நான் கதை தெரில. ஆமாங்க, ஓரத்தில் எனிமி நிற்கிறான். நம்ம ஓப்பன் ஆன உடனே அவனை அடிக்கணும். அவன் வாழ்நாள்லேயே மறந்துடும். ஐயோ இங்கே வேறு ஸ்பைடர் போட்டுக்கிறானே. எல்லாம் பயங்கரமாக இருக்கிறாங்க. போடுறா வீட்டுக்கு போடா. அவ்வளோதான் அவ்வளோதான். எங்கே ஒன்று போடு. அவ்வளோதான். அதான் ஒரு வழியாக நம்ம தாம்சனில் புல்லட்டுக்கு கிடச்சாச்சு. இப்போ ப்ராப்ளம் இல்லை நம்மளுக்கு. வாங்க, நம்மக்கிட்ட ஆல்ரெடி 2 சூப்பர் மெடி இருக்குது. ஒன்று அடிச்சுப்போம். அடிச்சு விட்டாச்சு. இப்போ வேறு நம்மளுக்கு வெளியே ஒரு போராட்டமே போய் கொண்டு இருக்கிறது. இப்போ நம்ம வெளியே போகலான்னு பார்த்தாலும் அதுக்கும் பிரச்சனை இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம இந்த க்ளோவில் ஓட்டிக்கும் போதே கூட்டமாக வந்துடுவாங்க. வெளியே எப்படி குவாலிட்டி வேலை கிடக்குதுன்னு தெரில. அடிச்சுக்கிறானுங்க வெளியே, அடிச்சுன்னு பரவாயில்றானுங்க. வாங்க ஊக்காங்க பொண்ணு பார்த்தீங்களா 2 வச்சுக்கிறானுங்க. அவெல்லாம் வச்சே இல்லைடா. நீங்கள் வச்சு என்னமோ சொல்லிட்டு போங்க. போடு ஓசிக்கில்லா போக்க யாருக்கிட்டம்மா? ஓசிக்கில் தூக்கிறதுனா என்ன போல் வரமா? ஓசிக்கில் தான் நம்ம. வா டே இரா. கைஸ் லாக் ஆகுது. இது வேறு லாக் ஆகுது. ஐயோ தூக்க முடியல. அவ்வளோதான் கைஸ், ஒன்றும் பண்ண முடியாது. ஃபயர் பட்டன் லாக் ஆகிடுச்சு. நான் எதுவும் பண்ண முடியாது, லாக் ஆகிடுச்சு. சரி வாங்க, நம்ம மறுபடியும் பீக்கில் இறங்கி ஒரு ரிவெஞ்ச் எடுத்து ஆகணும்னால பீக்கில் மறுபடியும் இறங்கணும். நம்ம ஒரு கோவத்தோடு உத்வேகத்தோடு இறங்கணும். வாங்க மறுபடியும் இறங்குவோம். இறங்கி கீழே இருக்கோம். ஒருத்தனையும் நல்லி எலும்பு இல்லாத எல்லாத்தையும் எண்ணி முடிக்கிறோம். வாங்க இப்போ இந்த வாட்டியாவது இறங்கி அடிக்க முடியுதா பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம அடிச்சிட்டோம், ஒரு 5 கிலோ அடிச்சிட்டோம். ப்ராப்ளம் இல்லை. வாங்க வாங்க இப்போ எம்டன் கச்சிச்சு. வாடா உன்னை அடிச்சா உண்டா. வாடா டேய். சரி பரவாயில்ல கைஸ், இருந்தாலும் நம்மக்கிட்ட ஆட்டோ ரிவேர். நம்ம பட்டுன்னு போயிட்டு அடுத்த டீம்மேட்டை அவனையும் ஆடி பார்ப்போம். என்னடா டே எனிமி வேறு வந்துட்டான் நம்மளாண்டா. வண்டி புழக போகிறான், அது மட்டும் தெரியுது. இதுங்க அது முன்னாடி நம்மள அவன் ஏறி நம்ம போனா நம்ம ஒருத்தன் போட்டான், ஒரே போடா. சரி இருங்க, இங்கே ஒருத்தவன் ஃபுல் ஸ்டெப் கேட்குது, சவுண்டு கேட்குது, வருவான் எப்படியும் மேலே.
வாடா 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 போட விட்டு தம்பி எவ்வளோன்னு அடிப்பேன் நான். கைஸ் அங்கேயே நம்மள வச்சு பறக்க விட்டாச்சு. சரி நம்ம இங்கே வந்துட்டோம். இப்போ பீமா ஷிப்பில் இறங்கினா பறக்க விட்றான், பீக்கில் இறங்கினாலும் பறக்க விட்றான், எல்லா சைடும் பறக்க விட்டா நான் என்னடா பண்ணது. சரி வாங்க கைஸ் நம்ம இப்போ உள்ளே போவோம். இங்கே லூட்டுங்கெல்லாம் எல்லாத்தையும் அடிச்சாச்சு. இப்போ லூட்டெல்லாம் அடிச்சாச்சு, ப்ராப்ளம் இல்லை. எல்லா லூட்டுமே அடிச்சாச்சு, நம்மளுக்கு எல்லாமே அடிச்சாச்சு. அச்சாச்சுன்றோம். எங்கே நம்மக்கிட்ட இருக்கிறது ரெண்டுமே லாங் ரேஞ்சு. ஒரு ஷார்ட் ரேஞ்சு கட்சாவும் நல்லா இருக்கும்னு யோசிக்கும் போது தான் MP40 கட்சிச்சு நம்மளுக்கு பட்டினேன் மேலேருந்து. போய் விடுவோமா நம்ம MP40 போய் கட்ட 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 போய் MP40 எடுக்க மாட்டோம். அவ்வளோதான் போயிட்டோம். ஓகே கைஸ், இங்கே அப்படியே வந்தா இங்கே ஒருத்தன் ஓடி இருந்தான். விடுவோமா நம்ம அவ்வளோதான். அப்படியே ஏறி டக்க டக்க டக்குன்னு ஆச்சு. ஒரு 19 போகுது, அப்புறம் 32 37 27 போய் விஸ்ட்டு வந்துச்சு. விடுவோமா நான் கடை அவ்வளோதான்டா. ஓடி வந்தாச்சுடா, அதோ வந்தாச்சுடா. போ அவ்வளோதான் கைஸ், அடிச்சு முடிச்சாச்சு. இந்த ட்ரெஸ்ஸை எத்தனை பேர் தான் இன்னும் போட்டுன்னு சுத்த போகிறானுங்க தெரில. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு சுற்றி நிற்கிறானுங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு சுற்றுவானுங்க இந்த பண்டில், இந்த அக்கா பண்டில் போட்டுன்னு. சிவக கைஸ் நம்ம பட்டு பிட்டுன்னு போயிட்டு காரை போய் நம்மளோட காரை எடுத்துப்போம். வாங்க, அங்கே ஒரு கார் இருக்குது, அது எடுத்துன்னு பறந்துடுவோம். வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு. ஓகே வந்தாச்சு காருக்கிட்ட. ஓகே காரை எடுத்துன்னு டே இதா வெயிட் பண்ணுறா. டே என்னடா நீ பாட்டுனா அடிச்சா அப்புறம் என்னடா மரியாதை எங்கேருந்து அடிக்கிற? டே ஃபஸ்ட்டு இருங்க, நம்ம கார் எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. வா 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 இப்போ வாங்கடா. சின்னது வில்லுன்ற மாதிரி எவன் வந்தாலும் நிற்க முடியாதுடா. வில்லி மாரி பறந்துன்னு வரேன்டா. உன் மார்லேயோ வயிற்றுலையோ குத்துறான்டா, உன் தலையிலேயே இறங்குறான்டா. வாடாடி எங்கடா இருக்க? எங்கடா இருக்கீங்க? வாங்கடா. நான் எவனுமே காணோம். கைஸ் மறக்காத லைக்கு, சப்ஸ்கிரைபு, ஷேர் எல்லாம் பண்ணுறேங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு மோட்டிவேஷன் ஆகும். எங்கே தெரியலையே இந்த ஒன்று வர எப்போ போடா விட்டு அம்மாடி. ஒரு வழி அவனை அடித்து முடிச்சிட்டோம்ப்பா. எவ்வளோ கஷ்டமாகுது இவன் ஒருத்தனை அடிக்கிறது. பெரிய விஷயமா, பெரிய கதையாகுது. சரி இருங்க, நம்ம அப்படியே பண்ணிட்டு அப்படியே போவோம். அப்படியே நம்ம கார் எடுத்துன்னு அப்படியே ஃபேக்ட்ரிக்கா போகலாம். அப்படியே வாங்க போவோம் கார் எடுத்துன்னு. ஓகே சார், நம்ம ஃபேக்ட்ரிக்காக வந்தாச்சு கைஸ். இங்கே பார்த்தா இங்கே ஒரு ஆடு தனியாக எகிரி இருந்தது. எகிரி அந்த ஆட்டுக்கும் வண்டியிலேயே ஒன்று வச்சு விட்டாச்சு. அப்புறம் இன்னொரு ஆடு நம்மள எங்கேருந்து அடிக்குது. நான் ஸ்டாப்பாக க்ளோவில் வேறு வச்சுன்னு இருக்கிறான் அவன் இஷ்டத்துக்கு. நம்மளும் சார் ஒரு மெடி தான் அடிச்சுக்கிறேன், ஒரு மெடியாக தான் அடிச்சுக்கிறேன். ஒரு மெடி அடிச்சுட்டா அதுக்கட்டியும் இன்னொரு க்ளோவில் வச்சுட்டான். மறுபடியும் ரெடியாகிடுச்சு நம்மளுக்கு. விடுவோமா மறுபடியும் கடன்னு என்னாட்ட சைடு அழித்துட்டு ஓட்டுருவோம். ஏன்னா அவன் எங்கே இருக்கான் வேறு தெரியல. க்ளோவால் இப்படியே வச்சுருந்தா நம்மக்கிட்ட இருக்கிறத 2 க்ளோவால் என்னத்துக்கிட்டே நம்மளுக்கு லாக் ஆகி போயிடுது. அவ்வளோதான், அந்த 2 க்ளோவெல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சா. இப்போது என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. சரி இருங்க ஃபஸ்ட்டு அது இது எடுத்துப்போம். நம்மக்கிட்ட மெடி தேவைப்படுது. இப்போ மெடி இருந்தால் தான் நம்மளால் அதை போட்டு தப்பிக்க முடியும். இப்போ மெடி வேறு நம்மளுக்கு வேணும். ஃபஸ்ட்டு நம்ம மெடி வச்சுப்போம். சூப்பர் மெடி ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட. சாதா மெடி ஒரு 4 இருக்குது, அதுவே போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஃபேக்ட்ரி தாண்டி வந்த உடனே 4x ஸ்கோப் வாங்கிட்டு அப்புறம் பார்த்தா ஜோனு நம்மளுக்கு முன்னாடி போயிருக்குது. சரி ஓகே, கார் எடுத்துன்னு போவோம். காசா பணமா நம்மக்கிட்ட இருக்கு காரு. எட்ரா காருன்னு கடன்னு எடுத்துன்னு கார் எடுத்துன்னு பேட்டின்னு எங்கே போகலாம் யோசிக்க பார்த்தா பீமா ஷிப்பு நான் போகிறது. சரி பீமா ஷிப்பான தானே போவோம். யார் என்ன பண்ணுற போகிறான், பீமா ஷிப்பான தானே போவோன்னு நானும் கிளம்பி கடன்னு காரை எடுத்துக்கின்னு பீமா ஷிப்பாண்ட பொறுமையாக போயின்னுக்கிறேன். சரி போகிற வழியில் பார்த்தா ஒரு மரம் வேறு இடிக்குது. அப்போல்லாம் சரி ஓகே, அங்கே பார்த்தா ஒருத்தன் அச்சுன்னுக்குறான். விடுவோமா மறுபடியும் போயிட்டு எவனாவது ஓசி புள்ளி கிடைக்குமா, இல்லை எவனாவது மாட்டுவானா போகிற டைமில் கரெக்டாக பார்த்தா ஊக்கம் போட்டு ஒரு பையன் இறங்கி அவனுக்கு ஒரே எப்படி சொல்ல மாட்டேன் ஒன்று வச்சுட்டு இப்படி டேட்டு அவ்வளோதான். ஓகே கைஸ், நம்மளை அடிச்சு பறக்க விட்டாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் நம்ம வீடியோ விட்டு பறக்க நிலமையும் வந்துச்சு. அதாவது வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு நம்ம. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அப்படியே ஷேர் பண்ணிட்டு போயிடுங்க. போகிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ அடிச்சுக்கிறோன்னா இப்போது 20 அடிச்சுக்கிறோம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.
உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஒய்ஆர் கேமிங் தமிழன். பாய்.